கும்ப ராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய திலகேஸ்வரர் திருக்கோவில் தேவிப்பட்டினம், ராமநாதபுரம் மாவட்டம். தேவிப்பட்டினம் நவக்கிரக கோவில் ராமநாதபுரம் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கோயில். இந்த கோயில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் கீழ் வருகிறது. திலகேஸ்வரர் கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தேவிப்பட்டினத்தில் உள்ளது. ராமேஸ்வரம், திருப்புல்லானி மற்றும் தேவிப்பட்டினம் ஆகியவை ராமாயணத்துடன் தொடர்புடையது. ராமேஸ்வரத்திலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள இந்த ஆலயத்தின் அருகே அமைந்துள்ள நவபாஷாணம் கோயில் என்று அழைக்கப்படும் நவக்கிரக கோவில் வித்தியாசமானது. இந்த நவக்கிரக கோவில் கடலில் உள்ளது. ஸ்ரீராமபிரான் இலங்கைக்குச் செல்லும் முன்னர் உப்பூரில் விநாயகரை வழிபட்டுவிட்டு தேவிப்பட்டினத்தில் கடலில் 9 கற்களை 9 கோள்களாக பாவித்து வழிபட்டார். இந்த நவக்கிரக கோவிலின் அருகே கடற்கரையில் திலகேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இறைவர் திருப்பெயர் திலகேஸ்வரர். இறைவியார் திருப்பெயர் ஸ்ரீ சௌந்தர்யநாயகி. திலகேஸ்வரர் திருக்கோவில் கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்களுக்கு ஏற்படும் எந்தவொரு பாதகமான கிரக பிரச்சனைகளுக்கு இங்கு பிரார்த்தனை செய்யலாம். ராவணனுடனான போருக்காக இலங்கைக்குச் செல்லும் முன் ஸ்ரீராமர் தனது வெற்றிக்காகவும் கடல் கடந்து தீவுக்கு எளிதாகச் செல்லவும் இங்குள்ள துர்காதேவியை வேண்டிக் கொண்டார். துர்காதேவி தனது சக்திகளால் கடலை அமைதிப்படுத்தி பாலம் கட்டுவதை எளிதாக்கினார். 9 கிரகங்களைக் குறிக்கும் 9 செங்குத்து கற்களையும் ஸ்ரீராமர் நிறுவி வணங்கினார். இந்த கற்கள் சக்தி வாய்ந்தவை. ஸ்ரீராமர் இங்கு வழிபடும் போது கடலில் எழும்பிய பேரலைகளை அமைதிப்படுத்திய கடலடைத்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் உள்ளது. கும்ப ராசியினர் திலகேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ சௌந்தர்யநாயகி அம்மனை வழிபட்டு கிரக தோஷங்களை நீக்கிக் கொள்கிறார்கள். ராமேஸ்வரத்திலிருந்து 67 கிலோமீட்டர் தொலைவிலும் தேவிப்பட்டினம் பேருந்து நிலையத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவிலும் திலகேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம்.